இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்றைய முதல் வாசகத்தின் வழியாக இறையடியார்கள் அல்லது இறை பற்றுள்ளவர்கள், இதற்கு முற்றிலும் மாறாக இறை பற்றில்லாத ஒரு குழு, இந்த இரண்டு பேருக்குமான ஒரு வித்தியாசத்தை மிக அழகாக நமக்கு வெளிப்படுத்துகிறார்கள். எனவே உண்மையான இறை பக்தி உள்ள மக்களாக இறைவனுடைய பராமரிப்பை, பாதுகாப்பை நாம் உணர்ந்து மிக சிறப்பான ஒரு வாழ்க்கையை நாம் வாழ வேண்டும் என்கின்ற ஒரு செய்தியை இன்றைய முதல் வாசகம் நமக்கு தெளிவாக சொல்கிறது. ஜார்ஜ் முல்லர் என்ற அந்த இறை அடியார் மிக சிறப்பான நற்செய்தி பணியை ஆற்றி மக்கள் மத்தியிலே நல்லதொரு பெயரை அவர் பெற்றிருந்தார். இப்படி இருக்கிற போது ஒரு நாள் ஒரு இளைஞன் அந்த இறையடியார் ஜார்ஜ் முல்லர் அவரை போய் பார்க்கிறான். ஐயா, இவ்வளவு மிக சிறப்பான ஒரு நற்செய்தியை நீங்கள் ஆற்றி வெற்றிகரமான ஒரு மனிதராக இருக்கிறீர்களே, எப்படி உங்களால் இதை செய்ய முடிந்தது என்று அவரிடத்திலே ஒரு கேள்வியை கேட்டான். அப்போ சொன்னார், சிலுவையில் அறையுண்ட அந்த இயேசுவை ஒவ்வொரு நாளும் நான் உற்று பார்க்கிறேன். என் வாழ்வையும் அதே போல நான் அவருக்காக அர்ப்பணித்து என்னுடைய சுயத்தில் நான் மரித்து நான் ஆண்டவருக்கு என்னை ஒப்பு கொடுத்து வாழ்கிறேன் என்று அவர் சொன்னார். சுயத்தை மரிப்பது என்றால் என்ன? எனக்கு ஒன்றும் விளங்கவில்லை, சற்று விளக்கமாக சொல்லுங்கள் என்று அந்த இளைஞன் அந்த இறையடியாரை பார்த்து கேட்டான். அப்படி என்றால் நான் சொல்வதை நீ செய். அருகிலுள்ள கல்லறை தோட்டத்திற்கு போ. அங்கு போய் முதலில் ஒரு 5 நிமிடம் அங்கு இருப்பவர்களை எல்லாம் உன்னால் எப்படியெல்லாம் திட்ட முடியுமோ, எவ்வளவு கடுமையான வார்த்தைகளை நீ பயன்படுத்த முடியுமோ அப்படி அவர்களை பார்த்து நீ திட்டு. ஒரு 5 நிமிடம் இடைவெளிக்கு பிற்பாடு அவர்களை மிக அழகாக புகழ்ந்து பேசிவிட்டு என்னிடத்தில் வா என்று சொல்லி அந்த இறையடியார் அவரை அனுப்பினார். அதே போல் அந்த இளைஞனும் அருகில் இருந்த கல்லறை தோட்டத்துக்கு போகிறான். முதல் 5 நிமிடம் அங்கிருந்தவர்களை தாறுமாறாக திட்டுகிறான். பிறகு சற்று நிதானமாக ஓய்வு எடுத்து மீண்டும் அங்கு இருந்தவர்களை பார்த்து மிக அழகான ஒரு புகழ்ச்சி வார்த்தைகளை எல்லாம் சொல்லுகிறான். பிறகு மீண்டும் அந்த ஜார்ஜ் முல்லரை வந்து பார்த்தபோது, தம்பி என்ன நடந்தது என்று கேட்டார். நீங்கள் சொன்ன மாதிரி கல்லறை தோட்டத்துக்கு போனேன், 5 நிமிஷம் பயங்கரமாக திட்டினேன். அதுக்கப்புறம் ஒரு 5 நிமிடம் கழித்து அவர்களை புகழ்ந்து பேசினேன். சரி, இதெல்லாம் அங்கே பண்ணேன், அதில் அவங்களுடைய ரியாக்ஷன் என்ன அங்கிருந்து உனக்கு வந்தது என்று கேட்டார். ஒன்றுமே இல்லை என்று சொன்னபோது, அதுதான் சுயத்தை மரிப்பது. நம்முடைய சுயத்திற்காக, நம்முடைய சுயத்தில் நாம் மரிப்பது என்று சொன்னால், நாம் இறைப்பணி ஆற்றுகிற பொழுது பல நேரத்திலே நம்மை பார்த்து வசை பேசுவார்கள். அந்த அப்படி இப்படி என்று என்னென்னெல்லாம் வாய்க்கு வர முடியுமோ அதையெல்லாம், எவ்வளவு கட்டுக்கதைகளை கட்ட முடியுமோ எதெல்லாம் பேசுவார்கள். பல்வேறு விதமான எதிர்ப்புகளை நாம் சந்திக்க நேரிடும். அப்பொழுது நீ எதுவுமே செய்யக்கூடாது. அதே போல ஒரு சிலர், ஆஹா இவர் இப்படிப்பட்டவர், மேலானவர், சிறப்பானவர் என்று நம்மை புகழ்ந்து பேசுகிற போது நாம் இன்னுக்கும் மண்ணுக்கும் குதிக்கக்கூடாது. நிலையான ஒரு வாழ்க்கையை நாம் வாழ வேண்டும். வசை நம்மை பார்த்து வசை மாறி பொழிந்தாலும் சரி, வாழ்த்துக்களை சொன்னாலும் எல்லாவற்றையும் நாம் ஒரே மாதிரியாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதுதான் சுயத்தில் மரிப்பது. நம்முடைய ஆணவத்திற்கு அங்கு இடம் கொடுக்கவே கூடாது. இப்படி நீ வாழ்ந்தால் உன்னுடைய வாழ்க்கை வெற்றியாக இருக்கும் என்று சொல்லி அந்த இறையடியார் அந்த இளைஞருக்கு அறிவுரை சொல்லி அனுப்பினாராம். அன்புக்குரியவர்களே, நம்முடைய இறை பணியில் நாம் எப்படியெல்லாம் இருக்க வேண்டும், அல்லது சமூக பணியில் நம்முடைய அன்றாட வாழ்க்கையை நாம் எப்படி வாழ வேண்டும் என்பதை சாலமோனின் ஞான நூல் மிக அழகாக சொல்கிறது. 2 வகையான மனிதர்கள், இறைப்பற்றில்லாதவர்கள், இறைப்பற்றுள்ள இறை அடியார்கள். எனவே இந்த 2 பேருக்குமான ஒரு வித்தியாசம் என்ன என்பதை சாலமோனின் ஞான நூல் மிக தெளிவாக சொல்கிறது. இறைப்பற்றுள்ளவர்கள் எப்படி இருப்பார்கள்? எப்பொழுதும் இறைவனை நாடி இருப்பார்கள். எல்லா விதமான நெருக்கடி வேளையிலே ஆண்டவர் அவர்களை பாதுகாப்பார், அவர்களை விடுவிப்பார், அவர்களுக்கு எந்த விதமான தீங்கு இல்லாமல் அவர்களை அரவணைத்து கொள்வார் என்று எல்லாவற்றையும் யார் சொல்கிறார்? இறைப்பற்றில்லாத மக்கள் சொல்கிறார்கள். எனவே இறைப்பற்றில்லாத மக்கள், இறையடியார்கள் எப்படியெல்லாம் ஆண்டவரால் பாதுகாக்கப்படுகிறார்கள் என்பதை மீண்டும் மீண்டுமாக
சாலமோனின் ஞான நூலிலே மிக தெளிவாக சொல்கிறார்கள். இறை பற்றுள்ளவர்கள் அதை புரிந்து கொண்டார்களோ இல்லையோ, இறைப்பற்று இல்லாத மக்கள் இவர்களுடைய மேன்மையான வாழ்க்கையை புரிந்து அவர்களை பற்றி பேசுவதுதான் இன்றைய முதல் வாசகத்தினுடைய இரத்தின சுருக்கமாக இருக்கிறது. மீண்டும் நாம் வீட்டுக்கு சென்று இந்த வாசகத்தை எடுத்து வாசித்தோம் என்றால் எப்படியெல்லாம் ஆண்டவர் நம்மை பராமரிக்கிறார். எனவே நாம் செய்ய வேண்டிய காரியம், நம்முடைய வாழ்க்கையில் நாம் வாழ்ந்தாலும் தாழ்ந்தாலும் எல்லா நிலையிலும் அந்த இறையடியார் ஜார்ஜ் முல்லரை போல எதை பற்றியும் கவலைப்படினாலும், நம்மை வாழ்த்து பேசினாலும், வசை மாறி கூறினாலும், நான் என் பணியை ஆண்டவருக்காக ஆற்ற வந்திருக்கிறேன், எதை பற்றியும் என்னால் எதை குறித்தும் நான் கவலைப்பட போவதில்லை, ஏனென்றால் என்னை அழைத்த இறைவன் என்னோடு இருக்கிறார், என்னை பராமரிக்கிறார் என்கின்ற அந்த ஒரு நம்பிக்கை செய்திதான் இன்றைய முதல் வாசகம் நமக்கு சொல்கிறது. எனவே ஆண்டவர் இயேசு சொன்னது போல, என்னை அனுப்பியவரின் பணியை நிறைவேற்றுவதே என்னுடைய உணவு, அதற்காகவே நான் அனுப்பப்பட்டேன், அதை நான் முழுமையாக நிறைவேற்றுவேன் என்ற ஆண்டவர் இயேசுனுடைய அந்த அமுத மொழிகள் நம் ஒவ்வொரு நாளும் நம்முடைய பணி வாழ்விலும் சரி, குடும்ப வாழ்விலும், சமுதாய வாழ்விலும் நமக்கு அது ஒரு உந்து சக்தியாக இருக்க வேண்டும் என்பதை உணர்ந்து கொண்டு நாம் ஒவ்வொரு நாளும் இறை பற்றுள்ள மக்களாக அந்த இறைவனுடைய பராமரிப்பை முழுமையாக நாம் உணர்ந்து எல்லா நிலையிலும் வளமையான வறுமையான ஒரு சூழலாக இருந்தாலும் சரி, வாழ்த்தான வசைமாறி சூழலாக இருந்தாலும் சுயத்தில் மறித்து ஆண்டவருக்கு மகிமையை கொடுக்கக்கூடிய மக்களாக இருக்க நாம் தொடர்ந்து முயற்சி எடுப்போம். அதற்கு தேவையான வரத்திற்காக மன்றாடுவோம். இறைவன் இயேசு நம்ம நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.